எஸ். இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, பாருங்க. இப்ப இதுல வந்து இந்த எப்படி இந்த சிஸ்டம் வந்து அ கரண்ட் ஜெனரேஷன் பண்றது வந்து இதுல காமிச்சிருக்காங்க. ஸோ அ உள்ள இருக்கிற காயில்ஸ் வந்து ஸ்டேட்டர் அசெம்பிளி. 3 ஃபேஸ் வைண்டிங் இருக்கும். 3 ஃபேஸ் வைண்டிங். ஸோ அதுல வந்து ஆ எப்போ வெளியில இருந்து இருக்கிற பெர்மனன்ட் மேக்னெட் அதுக்கு வந்து கன்டினியூஸா ரொட்டேஷன் ஆகும்போது காயில் பாஸ் ஆகுமா, அந்த சமயத்துல அதுல அந்த வோல்டேஜ் வந்து ஜெனரேட் ஆயிட்டே இருக்கும். ஸோ 3 ஃபேஸ் அப்படின்னா 3 சப்ளை உள்ள அல்டர்னேட்டா கன்டினியூஸா வந்துட்டே இருக்கும். ஸோ இது இந்த 3 ஃபேஸ் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க? ஸ்பெஷலி லோ ஆர்பிஎம்ல கம்மி ஆர்பிஎம்ல கூட இது ரொம்ப ஸ்மூத்தா ஆ இருந்து வோல்டேஜ் வெளிய குடுக்கும். ஸோ அப்போ பேட்டரி சார்ஜிங்கு பிளஸ் என்டையர் எஃப்ஐ சிஸ்டமுக்கு என்னென்ன தேவை இருக்கு அந்த கம்ப்ளீட் பவர் சப்ளை வந்து இந்த 3 ஃபேஸ்னால ஈவன் லோ ஆர்பிஎம்ல ஆனா வோல்டேஜ் ஜெனரேட் பண்ணி வெளிய குடுக்கும். அதுக்காக 3 ஃபேஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஈவன் நீங்க பழைய வண்டில எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஈவன் இந்த ஸ்ப்ளெண்டர் வண்டில எல்லாம் பார்த்திருப்பீங்க. சிங்கிள் ஃபேஸ் ஏசிஜி குடுத்திருக்காங்க. ஆனா எப்போ சிசி அதிகம் ஆயிட்டே போயிடும். அப்புறம் நெறைய அதுல இன்னும் டெக்னாலஜிஸ் ஆட் பண்ணுவாங்க. அப்போ வோல்டேஜ் ரிக்வயர்மென்ட், கரண்ட் ரிக்வயர்மென்ட் அதிகம் வேணும். அந்த சமயத்துல அந்த மாரி வண்டில எல்லாமே வந்து 3 ஃபேஸ் அ ஏசிஜி வந்து குடுத்துட்டு இருக்காங்க. ஓகே. எஸ்.